Hi students, நம்ம வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணோம் ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி. ஸோ நம்ம நேற்று எதோடு ஸ்டார்ட் பண்ணோன்னா பயோஃபார்ட்டிஃபிகேஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த மெத்தட்ஸ் ஆஃப் பிளான் ப்ரீடிங், க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பிளான் ப்ரீடிங் மூலமா என்னென்ன மெத்தட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 5 மெத்தட்ஸ் இருக்குது. இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ், செலெக்ஷன், பாலிப்ளாய்டு ப்ரீடிங், மியூட்டேஷன் ப்ரீடிங், ஹைப்ரிடேஷன் சொல்லிட்டு 5 மெத்தட்ஸ் இருக்குது. இன்றைக்கி கிளாஸில் இந்த 5 மெத்தட்ஸு தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ். இந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் இன்ட்ரடியூசிங் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அதாவது வந்துட்டு ஹை ஈல்டிங், அதாவது ஒரு பிளான்ட் வந்துட்டு ரொம்ப ஹை ஈல்டு நிறையா ஈல்டை கொடுக்குதுன்னா அதை வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் வந்துட்டு அதை வைப்பாங்க. அதான் வந்துட்டு சொல்கிறாங்க, இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் இன்ட்ரடியூசிங் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். சச் பிளான்ஸ் ஆர் கால்ட் எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ். ஸோ அப்படி வைக்கக்கூடிய பிளான்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்கிறோம். These important plant materials may carry pathogens and pests, hence they are thoroughly tested in a plant quarantine before being introduced to the fields. அதாவது இப்படி இம்போர்ட் பண்ணக்கூடிய பிளான்ட் மெட்டீரியல்ஸை வந்துட்டு பிளான்ட் மெட்டீரியல்ஸில் நிறையா பேத்தோஜன்ஸ், அதாவது டிசீஸ் காசிங் ஆர்கனிசம்ஸ் இருக்கும், பெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிளான்ட்டை வந்துட்டு ஃபீல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை தரோவாக டெஸ்ட் பண்ணிடுவாங்க. பிளான்ட் குவாரண்டைன்கிற ஒரு மெத்தட். ஸோ அதில் தரோவாக அதை வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஃபீல்டில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸுங்க வந்துட்டு ப்ராசஸ் ஆஃப் இன்ட்ரடியூசிங், அதாவது ஒரு சர்டைன் பிளேஸ், நம்ம இந்தியாவில் வந்துட்டு ரைஸ் அதிகமாக இருக்குது, இன்னொரு கண்ட்ரியில் வந்துட்டு அந்த ரைஸ் கல்டிவேஷனே அங்கே இல்லை அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீஷீஸை கொண்டு போய் அந்த பர்டிகுலர் பிளேஸை வைப்பாங்க. அதுதான் வந்துட்டு இன்ட்ரடியூசிங் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட். ஸோ அப்படி வைக்கக்கூடிய ஸ்பீஷீஸுக்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி ஒரு பிளான்ட்டு போய் ஒரு நியூ ஃபீல்டு நியூ லேண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி அந்த இம்போர்ட் பண்ணுற பிளான்ட்டில் வந்துட்டு நிறைய பேத்தோஜன்ஸ் அண்ட் பெஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு தரோவாக டெஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஃபீல்டில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள், ஃபெசிலோஸ் முங்கா வாஸ் இன்ட்ரடியூஸ் ஃப்ரம் சைனா. ஸோ சைனாலேருந்து ஒரு வந்த பிளான்ட்டு தான் வந்துட்டு இந்த ஃபெசிலோசஸ் முங்கா அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மெத்தட், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ செகண்ட் மெத்தட் பாருங்கள், செலெக்ஷன். இந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, selection is one of the oldest method of plant breeding in which individual plants or group of plants are sorted out from a mixed population based on the morphological characters. அதாவது இந்த selection அப்படிங்கிறது வந்துட்டு plant breeding இருக்கக்கூடிய ரொம்ப ஓல்டு மெத்தடு. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டிவிஜுவல் பிளான்ஸ் இல்லாட்டி குரூப் ஆஃப் பிளான்ஸ் வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து மிக்சடு பாப்புலேஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, இன் விச் individual plants or group of plants are sorted out from a mixed population. ஒரு மிக்சடு பாப்புலேஷனில் ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட்டையோ இல்லை குரூப் ஆஃப் பிளான்ட்டையோ சார்ட் அவுட் பண்ணி எடுப்பாங்க. எதை பேஸ் பண்ணினா அதோட மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு செலெக்ஷன் மெத்தட். ஸோ செலெக்ஷன் மெத்தடுங்கிறது வந்துட்டு பிளான் ப்ரீடிங்கில் இருக்கக்கூடிய ரொம்ப ஓல்டஸ்ட் மெத்தட்னு பார்க்குறோம். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, மிக்சடு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய பிளான்ஸில் வந்துட்டு இண்டிவிஜுவல் பிளான்ட்டையோ குரூப் பிளான்ட்ஸையோ ஸ்டார்ட் அவுட் பண்ணி எடுப்பாங்க. எதை பேஸ் பண்ணினா அந்த பிளான்ட்டோட மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி எடுப்பாங்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த செலெக்ஷன்லேயே வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதை சொல்கிறாங்க மெத்தட்ஸ் ஆஃப் செலெக்ஷன். தேர் ஆர் 3 மெத்தட்ஸ் ஆஃப் செலெக்ஷன். ஸோ இந்த மெத்தட்ஸ் எத்தனை செலெக்ஷனில் வந்துட்டு 3 மெத்தட்ஸ் இருக்குது. தே ஆர் மாஸ் செலெக்ஷன், பியூர் லைன் செலெக்ஷன், குளோனல் செலெக்ஷன் சொல்லிட்டு 3 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மாஸ் செலெக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, seeds of best plants showing desired characters are collected from a mixed population. ஸோ மிக்சடு பாப்புலேஷன் வந்துட்டு எந்தெந்த பிளான்ட்ஸ் வந்துட்டு நல்ல டிசைடு கேரக்டர்ஸோடு இருக்கோ அதை வந்துட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. The collected seeds are allowed to rise to second generation. ஸோ அந்த பிளான்ட், அதாவது மிக்சடு ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய பிளான்ட் ஸ்பீஷீஸில் எந்த பிளான்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த சீடை கலெக்ட் பண்ணி அப்படி கலெக்ட் பண்ணுற சீடை வந்துட்டு ரைஸ், அதை வந்து செகண்ட் ஜென்ரேஷனில் அதை வந்துட்டு க்ரோ பண்ண விடுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம்
This process is carried out for 7 to 8 generation. The second generation முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடி again third generationக்கு introduce பண்ணுவாங்க. third முடிஞ்சோனே fourthன்னு சொல்லிட்டு 8 generationக்கு இந்த ப்ராசஸை வந்து பண்ணுவாங்க. At the end they will be multiplied and distributed to the farmers for cultivation. ஸோ இந்த 8 generation முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த பிளான்ட் ஸ்பீஷீஸை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ மாஸ் செலெக்ஷனுங்கிறது வந்துட்டு ஒரு மிக்சடு பாப்புலேஷன் ஆஃப் பிளான்ட்ஸில் இருந்து பெஸ்ட்டு பிளான்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணி அதை வந்துட்டு சீட்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த கலெக்ட் பண்ணுற சீட்ஸை வந்துட்டு செகண்ட் ஜென்ரேஷனில் க்ரோ பண்ண விடுவாங்க. ஸோ 8 ஜென்ரேஷன் வந்துட்டு அந்த பிளான்ட் சீடை க்ரோ பண்ண வச்சுட்டு அது நல்லா க்ரோ ஆன பிறகு அதை வந்துட்டு ஃபார்மர்ஸுக்கு வந்துட்டு கல்டிவேஷனுக்கு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. இதான் வந்துட்டு மாஸ் செலெக்ஷன் மெத்தட். சம் காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மாஸ் செலெக்ஷன் ஆர் கிரவுண்ட்நட் வெரைட்டிஸ் லைக் TMB2 அண்ட் AK10. இட்ஸ் சிஸ்டமேட்டிக் அதாவது காமன் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாஸ் செலெக்ஷனுக்கு வந்துட்டு காமனான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா கிரவுண்ட்நட் வெரைட்டி, வேர்க்கடலையோட வெரைட்டி. இந்த ரெண்டுமே வந்துட்டு வேர்க்கடலையோட வெரைட்டி தான். ஸோ இதை வந்துட்டு இந்த மாஸ் செலெக்ஷன் மூலயமா தான் கொடுப்பாங்க. ஸோ பாருங்கள், இது வந்து சிஸ்டமேட்டிக் மெத்தட், அதாவது மிக்சடு பாப்புலேஷன். ஸோ இந்த மிக்சடு பாப்புலேஷன் வந்துட்டு சர்டைன் சீட் வெரைட்டி மட்டும் செலக்ட் பண்ணி செகண்ட் ஜென்ரேஷனில் கொடுப்பாங்க. செகண்ட் ஜென்ரேஷனில் அதை க்ரோ பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் 7 and 8 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஒரே பிளான்ட் ஸ்பீஷிஸ் வந்துடும். ஸோ இதை இதை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க ஃபார்மர்ஸுக்கு கல்டிவேட் பண்ணுறதுக்கு. இதான் வந்துட்டு மாஸ் செலெக்ஷன் மெத்தட். நெக்ஸ்ட்டு பியூர் லைன் செலெக்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா, பியூர் லைன் இஸ் த ப்ரோஜெனி ஆஃப் சிங்கிள் இண்டிவிஜுவல் அப்டைன்டு பை செல்ஃப் ப்ரீடிங். அதாவது ப்ரோஜெனியாக தெரியும் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ பியூர் லைனுங்கிறது வந்துட்டு சிங்கிள் இண்டிவிஜுவல் செல்ஃப் ப்ரீடிங் மூலயமா ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்கை கொண்டு வரது தான் வந்துட்டு பியூர் லைன் செலெக்ஷன் சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் இண்டிவிஜுவல் பிளான்ட் செலெக்ஷன். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன, இண்டிவிஜுவல் பிளான்ட் செலெக்ஷன் வந்துட்டு இதுக்கு இன்னொரு பேர் அப்படிங்கிறாங்க. இன் பியூர் லைன் செலெக்ஷன் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் செலக்டட் ஃப்ரம் எ செல்ஃப் பாலினேட்டர் கிராப் அண்ட் ஹார்வெஸ்டட் இண்டிவிஜுவலி. அதாவது பியூர் லைன் செலெக்ஷன் வந்துட்டு ரொம்ப பிளான்ட்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது செல்ஃப் பாலினேட்டர் கிராப், அதாவது செல்ஃப் பாலினேஷன் உங்களுக்கு தெரியும், ஒரே பிளான்ட்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸுக்கு வந்துட்டு பாலினேஷன் நடக்கும், அதாவது செல்ஃப் பாலினேஷன் சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய செல்ஃப் பாலினேட்டர் கிராப்பில் வந்துட்டு ஹியூஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. இந்த பியூர் லைன் செலெக்ஷன் மூலயமா செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலாக ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்கங்கிறாங்க. இண்டிவிஜுவல் பிளான்ட் ப்ரோஜெனிஸ் ஃப்ரம் தெம் ஆர் எவால்வேட்டட் செப்பரேட்லி. அதாவது இண்டிவிஜுவலாக வரக்கூடிய அந்த பிளான்ட் ப்ரோஜெனிஸை வந்துட்டு செப்பரேட்டாக எவால்வேட் பண்ணுவாங்க. த பெஸ்ட் ஒன் இஸ் ரிலீஸ்ட் ஆஸ் எ பியூர் லைன் வெரைட்டி. ஸோ அப்படி எவால்வேட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஒன்னை பியூர் லைன் வெரைட்டியாக அவங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ரோஜெனி இஸ் சிமிலர் போத் ஜினோடைப்பிக்கலி அண்ட் ஃபினோடைப்பிக்கலி. அதாவது ஆஃப் ஸ்ப்ரிங்கோட கேரக்டர்ஸ் வந்துட்டு ஜினோடைப்பாகவும் இருக்கும் ஃபீனோடைப்பாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு பியூர் லைன் செலெக்ஷன். நெக்ஸ்ட்டு குளோனல் செலெக்ஷன் பார்க்கும்போது எ குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் எ சிங்கிள் பிளான்ட் த்ரூ வெஜிடேட்டிவ் ஆர் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர் கால்டு க்ளோன்ஸ். அதாவது வந்துட்டு குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது எந்த மெத்தட், அதாவது ஒரு சிங்கிள் பிளான்ட்ன்ட்டு குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும் எந்த மெத்தட் மூலயமானா வெஜிடேட்டிவ் இல்லாட்டி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலயமா அது வந்துட்டு அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் நடந்து வரக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், க்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆல் த பிளான்ட்ஸ் ஆஃப் எ க்ளோன் ஆர் சிமிலர் போத் இன் ஜீனோடைப் அண்ட் ஃபினோடைப்ஸ். அதாவது இந்த க்ளோன் மூலயமா வரக்கூடிய எல்லா பிளான்ட்ஸும் வந்துட்டு ஜீனோடைப்பாகவும் சரி ஃபீனோடைப்பாகவும் சரி சேமாக தான் இருக்கும். Selection of desirable clones from a mixed population of vegetatively propagated crop is called clonal selection. அப்படி இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனால் வந்த அந்த க்ராப்பை வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க. மிக்ஸ்டு பாப்புலேஷன் வந்துட்டு டிசைரபிள் கரெக்டான ஒரு க்ளோனை வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா க்ளோனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு 3 methods ஆஃப் செலெக்ஷன். ஸோ செலெக்ஷனுங்கிறது வந்துட்டு பிளான்ட் ப்ரீடிங்கில் இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் மெத்தட். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ், அதாவது வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட் இல்லாட்டி குரூப் ஆஃப் பிளான்ட் மிக்சடு பாப்புலேஷனில் இண்டிவிஜுவல் இல்லாட்டி குரூப் ஆஃப் பிளான்ட்டை வந்து ஸ்டார்ட் அவுட் எடுப்பாங்க. எதை பேஸ் பண்ணினா அதோட மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி. ஸோ செலெக்ஷன் மெத்தட்ஸ் வந்து 3 இருக்குது. மாஸ் செலெக்ஷன், பியூர் லைன் செலெக்ஷன், குளோனல் செலெக்ஷன் சொல்லிட்டு 3 மெத்தட்ஸ் இருக்குது.
நெக்ஸ்ட்டு பிளான்ட் ப்ரீடிங்கில் நெக்ஸ்ட் மெத்தட் என்ன, பாலிப்ளாய்டு ப்ரீடிங். இப்படின்னா என்ன, sexually reproducing organisms have two complete set of chromosomes in their somatic cells. அதாவது செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கனிசத்துக்கு வந்துட்டு 2 கம்ப்ளீட் செட் குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும் அவங்க அதோட ஸ்டொமேட்டிக் செல்ஸில். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம். The gametic cells have only one set of chromosomes. அதாவது நம்ம ஸ்டொமேட்டிக் செல்ஸில் வந்துட்டு 2 sets of chromosomes இருக்கும். ஆனால் கெமேட்டிக் செல்ஸில் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். அதைத்தான் நம்ம வந்துட்டு ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம். An organism having more than 2 sets of chromosomes is called polyploid. அதாவது ஒரு ஆர்கனிசத்துக்கு வந்துட்டு 2 sets of chromosomesக்கு மேலே இருந்தால் அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பாலிப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறோம். சச் கண்டிஷன் இஸ் கால்டு பாலிப்ளாய்டி. ஸோ அந்த கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாலிப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறோம். இட் கேன் பி இன்டியூஸ்டு பை ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ் சச் அஸ் ஹீட் ஆர் கோல்டு ட்ரீட்மெண்ட், எக்ஸ்ரேஸ் அண்ட் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் லைக் கால்சைன். அதாவது வந்துட்டு இது எப்படி இன்டியூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஒரு குரோமோசோம் செட் அப்படின்னா செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கனிசத்துக்கு டிப்ளாய்டு தான் இருக்கும். அதே மாதிரி கெமேட்டிக் செல்ஸுக்கு ஒன் செட் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கும். எப்படி வந்துட்டு 2 sets ஆஃப் குரோமோசோமுக்கு அதிகமாக இருக்குன்னா அது வந்துட்டு சில ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு இன்டியூஸ் பண்ணுது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஹீட் கோல்டு ட்ரீட்மெண்ட் இல்லாட்டி எக்ஸ்ரே இல்லாட்டி சம் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் மூலயமா அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் வந்துட்டு பாலிப்ளாய்டு ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பாலிப்ளாய்டு ப்ரீடிங்கோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பாலிப்ளாய்டு ப்ரீடிங். சம் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பாலிப்ளாய்டு ப்ரீடிங் ஆர் சீட்லெஸ் வாட்டர்மெலன்ஸ் அண்ட் பனானாஸ். நம்ம ஒரு சாப்டரில் படித்தோம், ஹார்மோன்ஸ் சாப்டரில், எப்படி வந்துட்டு சீட்லெஸ் வாட்டர்மெலன்ஸ் அண்ட் பனானாஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாலிப்ளாய்டு மூலிமா இவங்க என்ன அச்சீவ் பண்ணாங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸில் வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை அவங்க கொண்டு வந்தாங்க. TB29 ட்ரிப்ளாய்டு வெரைட்டி ஆஃப் டீ, அதாவது டீயோட வெரைட்டி வித் லார்ஜர் ஷூட்ஸ் அண்ட் ட்ரவுட் டாலரன்ஸ். அதாவது வந்துட்டு இதுக்கு வந்து ஷூட் சிஸ்டம் வந்து ரொம்ப லார்ஜராக இருக்கும். ட்ரவுட் டாலரன்ஸ், அதாவது ட்ரவுட்டுக்கு வந்துட்டு டாலரண்ட்டாக, அதாவது ட்ரவுட் அந்த நேச்சுரல் டிசாஸ்டர் ட்ரவுட்டுக்கு டாலரண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரீட்டிகேல், அதாவது 6N இஸ் ஏ ஹைப்ரிட் ஆஃப் வீட் அண்ட் ராகி. அதாவது வந்துட்டு ட்ரீட்டிகேலுங்க வந்துட்டு வீட் அண்ட் ராகியோட ஹைப்ரிட் வெரைட்டி. டு மேக் திஸ் பிளான்ட் ஃபெர்டைல் பாலிப்ளாய்டு இஸ் இன்ட்ரடியூஸ்ட். இட் ஹாஸ் ஹையர் டயட்ரி ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன். அதாவது இந்த ட்ரைட்டிக்கல் அந்த ஹைப்ரிட்டை வந்துட்டு ரொம்ப ஃபெர்டைலாக ஆக்கிறதுக்கு வந்து இந்த பாலிப்ளாய்டு வந்து இன்டியூஸ் பண்ணுறாங்க, அதில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வரும்போது இந்த ட்ரிட்டிகேலுக்கு வந்துட்டு என்ன கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னா டயட்ரி ஃபைபர் கண்டென்ட்டும் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ரெஃபானோ பிரெசிகா இஸ் அன் அலோட்டி ட்ராப்ளாய்டு பை கிளான்சின் ட்ரீட்மெண்ட். அதாவது கெமிக்கல் ஏஜென்ட் மூலயமா இந்த ரெஃபானோ பிராசிகா அப்படிங்கிற பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்துட்டு இன்டியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பாலிப்ளாய்டு ப்ரீடிங். ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் மெத்தட், அதாவது பிளான்ட் ப்ரீடிங் இருக்கக்கூடிய தேர்ட் மெத்தட். ஃபோர்த் மெத்தட் பாருங்கள், மியூட்டேஷன் ப்ரீடிங்னா என்ன. Mutation is defined as the sudden heritable change in the nucleotide sequence of DNA and DNA in organism. அதாவது மியூட்டேஷன்னா என்னென்னா ஒரு ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வந்துட்டு சடனாக சேஞ்ச் ஆகும், ஹெரிட்டபிளாக சேஞ்ச் ஆகும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எ ப்ராசஸ் பை விச் genetic variations are created which in turn brings about changes in the organism. பாருங்கள், இது ஒரு ப்ராசஸ். இதில் வந்துட்டு ஜெனட்டிக் வேரியேஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜெனட்டிக் வேரியேஷனை க்ரியேட் பண்ணும்போது அந்த ஜெனட்டிக் வேரியேஷன் க்ரியேட் ஆகிறதுனால ஒரு ஆர்கனிசத்துலேயும் வந்துட்டு சேஞ்சஸ் வந்துட்டு வரும் அப்படிங்கிறாங்க. The organism which undergoes mutation is called mutant. எந்த ஆர்கனிசத்தில் வந்துட்டு இந்த மியூட்டேஷனை பண்ணுறாங்களோ அந்த ஆர்கனிசத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம், மியூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மியூட்டேஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த சடன் ஹெரிட்டபிள் சேஞ்ச் இன் த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இன் அன் ஆர்கனிசம். ஒரு ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட நியூக்ளியோடைட் சீக்வன்ஸோட சடனான ஹெரிட்டபிள் சேஞ்ச் தான் வந்துட்டு மியூட்டேஷன் சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் மூலயமா ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகும். அப்போ ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகும்போது ஒரு ஆர்கனிசத்துலேயும் வந்துட்டு செவரல் சேஞ்சஸ் வந்துட்டு நடக்கும். எந்த ஆர்கனிசம் வந்துட்டு மியூட்டேஷன் ப்ராசஸை இது பண்ணுதோ அந்த ஆர்கனிசத்தை வந்துட்டு நம்ம மியூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
The factors which induce mutations are known as mutagenes or mutagenic agents. எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எந்தெந்த காரணம் எந்தெந்த திங்ஸ் வந்து இந்த மியூட்டேஷன் ப்ராசஸை வந்துட்டு இன்டியூஸ் பண்ணுதோ அதெல்லாம் நம்ம மியூட்டாஜீன்ஸ் இல்லாட்டி மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Mutagens are of two types, namely physical mutagens and chemical mutagens. அதாவது mutagens வந்துட்டு ரெண்டு டைப் இருக்கு. physical and chemical mutagens சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் physical mutagensனா என்ன? Radiations like X-rays, alpha, beta and gamma rays, UV rays, temperature etc. which induce mutations are called physical mutagens. அதாவது வந்துட்டு ரேடியேஷன் எக்ஸ்ரேஸ் மூலயமாவோ இல்லை ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் மூலயமாவோ யூவி ரேஸ் மூலயமாவோ டெம்பரேச்சர் மூலயமாவோ இந்த மியூட்டேஷனை வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபிசிக்கல் மியூட்டாஜீன்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் மியூட்டாஜீன்ஸ்னு பார்க்கும்போது கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் தட் இன்டியூஸ் மியூட்டேஷன்ஸ் ஆர் கால்டு கெமிக்கல் மியூட்டாஜீன்ஸ். அதாவது அந்த மியூட்டேஷனை வந்துட்டு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஆரிஜினேட் பண்ணுச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கெமிக்கல் மியூட்டாஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மஸ்டர்ட் கேஸ் அண்ட் நைட்ரஸ் ஆசிட். த யூட்டிலைசேஷன் ஆஃப் இன்டியூஸ்டு மியூட்டேஷன் இன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் கால்ட் மியூட்டேஷன் ப்ரீடிங். அதாவது வந்துட்டு யூட்டிலைசேஷன் அதாவது இன்டியூஸ்டு ஒரு கிராப்போட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக மியூட்டேஷனை வந்துட்டு இன்டியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா அந்த ப்ரீடிங்கை வந்துட்டு நம்ம மியூட்டேஷன் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மியூட்டேஷன் ப்ரீடிங்கில் வந்துட்டு ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃபிசிக்கல் மியூட்டாஜீன்ஸ் அண்ட் கெமிக்கல் மியூட்டாஜீன்ஸ்னு ரெண்டு இருக்குது. ஃபிசிக்கல் மியூட்டாஜீன்ஸுங்கிறது வந்துட்டு ரேடியேஷன்ஸ்னால இல்லை டெம்பரேச்சர்னால ஒரு மியூட்டேஷன் ப்ராசஸை இன்டியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு ஃபிசிக்கல் மியூட்டாஜீன்ஸ். கெமிக்கல்னால் வந்துட்டு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை மூலயமா மியூட்டேஷனை இன்டியூஸ் பண்ணுறோன்னா அது வந்துட்டு கெமிக்கல் மியூட்டாஜீன்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் ப்ரீடிங். இந்த மியூட்டேஷன் ப்ரீடிங்கோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன? Some achievements of mutation breeding are Sarbati sonara, wheat produced from Sonara 64 using gamma rays. So gamma rays யூஸ் பண்ணி Sonara 64ங்கிற ஒரு வீட் வெரைட்டியிலேருந்து சர்பாத்தி சொனாரா அப்படிங்கிற அந்த வீட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. எதை யூஸ் பண்ணி? காமா ரேஸ் யூஸ் பண்ணி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அட்டோமிட்டா டு ரைஸ் வித் செலைன் டாலரன்ஸ் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட். அட்டோமிட்டா டு ரைஸுங்க வந்துட்டு ஒரு ரைஸ் வெரைட்டி, அது வந்துட்டு செலைன் டாலரன்ஸ் அதாவது பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்துட்டு கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அந்த மியூட்டேஷனை கொண்டு வந்திருக்காங்க. கிரவுண்ட்நட்ஸ் வித் திக் ஷெல்ஸ், அந்த கிரவுண்ட்நட்டுக்கு இருக்கக்கூடிய திக் ஷெல்ஸ் இதெல்லாம் எதனால் அச்சீவ் பண்ணியிருக்காங்க? மியூட்டேஷன் ப்ரீடிங்னால அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த்து மெத்தட் வந்துட்டு மியூட்டேஷன் ப்ரீடிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் மெத்தட் ஹைப்ரிடேஷன்னா என்ன? Hybridation may be defined as the process of crossing two or more types of plants for bringing their desired character together into one progeny called hybrid. Hybridation என்னன்னா process of crossing two or more type of plants, அதாவது 2 இல்லாட்டி 3 types of plants வந்துட்டு கிராஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அதோட டிசைடு கேரக்டர்ஸை வந்துட்டு ஒரே பிளான்ட்டில் கொண்டு வரக்கு. ஸோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஹைப்ரிட். அப்படி வரக்கூட ப்ரோஜனி அதாவது ஆஃப் ஸ்ப்ரிங்கை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்ரிட் இஸ் சுப்பீரியர் இன் ஒன் ஆர் மோர் கேரக்டர்ஸ் ஃபார் போத் த பேரண்ட்ஸ். அதாவது வந்துட்டு ஹைப்ரிடுங்கிறது வந்துட்டு ஹைப்ரிடில் வந்துட்டு சுப்பீரியராக என்ன இருக்குன்னா 2 கேரக்டர்ஸ் அந்த பேரண்ட்ஸோட 2 கேரக்டர்ஸ் அந்த பேரண்ட் பிளான்ட்டான 2 பிளான்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குங்கிறாங்க. Hybridization is common method for creating genetic variation to get improved varieties. ஸோ ஹைப்ரிடேஷனுங்கிறது வந்துட்டு ஒரு காமனான மெத்தடு. எதுக்குன்னா ஜெனட்டிக் வேரியேஷனை க்ரியேட் பண்ணி கிராப் வெரைட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு காமனான மெத்தட் அப்படிங்கிறாங்க. ஹைப்ரிடேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது ட்ரிட்டிக்கல் அதாவது ஃபஸ்ட் மேன் மேட் சீரியல், அதாவது இந்த ஹைப்ரிடேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ஃபஸ்ட்டு கொண்டு வந்து தான் வந்துட்டு ட்ரிட்டிக்கல் அதாவது சீரியல் வெரைட்டி. Triticale is the first man-made cereal hybrid. It is obtained by crossing wheat and ragi. அதாவது வந்துட்டு வீட்டையும் ராகியும் கிராஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக கொண்டு வந்தது மேன்மேட் ஹைப்ரிட் கொண்டு வந்த சீரியல் தான் வந்துட்டு ட்ரிட்டிக்கல். ஸோ இந்த F1 ஹைப்ரிட் இஸ் ஸ்டெரைல், அதாவது F1ல ஹைப்ரிட் எல்லாம் ஸ்டெரைலாக இருக்குது. தென் த குரோமோசோம் நம்பர் இஸ் டபுள்டு யூஸிங் கால் செயின் அண்ட் இட் பிகம்ஸ் எ எக்ஸோப்ளாய்டு ட்ரிட்டிக்கல். அதாவது வந்துட்டு ஹைப்ரிட் ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் F1 ஜென்ரேஷனில் எல்லாமே ஸ்டெரைலாக இருக்குது. நெக்ஸ்ட் அந்த குரோமோசோம் நம்பரை வந்துட்டு டபுள் பண்ணுறாங்க. எதை யூஸ் பண்ணி டபுள் பண்ணுறாங்கன்னா
கெமிக்கல் ஏஜென்ட், அதாவது கால் செயின் அந்த கெமிக்கல் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி டபுள் பண்ணுறாங்க. ஸோ அப்படி டபுள் பண்ணும்போது என்ன ஆயிடுது, ஹெக்ஸாப்ளாய்டாக வந்துட்டு அந்த வெரைட்டி வந்துட்டு மாறிடுதுங்கிறாங்க. The cycle of crop raising and selection continues till the plants with desired characters are finally obtained. ஸோ இந்த கிராப்போட இப்படி பண்ணுற சைக்கிள் வந்துட்டு ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த செலெக்ஷன் வந்துட்டு கண்டினியூ ஆகுது. எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னா, எப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு டிசைடு கேரக்டர்ஸை அந்த பிளான்ட்டை அப்டைன் பண்ணுதோ அது வரைக்கும் இந்த கிராப் ரொட்டேஷன் வந்துட்டு கிராப் சைக்கிள் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. த டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் இஸ் எ லாங் ட்ரான் ப்ராசஸ். அதாவது அந்த பிளான்ட்லேருந்து வரக்கூடிய நியூ வெரைட்டியை டெவலப் பண்ணி கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப லாங் டேர்ம் ப்ராசஸ். Too many aspects of hybridization are to combine the characters of two plants in one plant and to utilize the hybrid vigor. அதாவது இதோட ரெண்டு மெயின் ஆஸ்பெக்ட் என்னன்னா, ரெண்டு பிளான்ட்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை கம்பைன் பண்ணி ஒரே பிளான்ட்ல கொண்டு வரணும். அதே மாதிரி அந்த ஹைப்ரிட் வெரைட்டி வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு இது ஒரு மெயினான ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வந்தாங்கன்னா, சீரியல் மேன்மேட் சீரியலை கொண்டு வந்தாங்க. ட்ரிட்டிகேலே அப்படிங்கிற ஒரு சீரியல். இதை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, வீட்டையும் ராகையும் கிராஸ் பண்ணி அதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ F1 ஜென்ரேஷன் வந்துட்டு அந்த ஹைப்ரிட் வந்து ஸ்டெரைலாக இருக்குது. நெக்ஸ்ட் அந்த குரோமோசோம் நம்பரை வந்துட்டு டபுள் பண்ணுறாங்க ஒரு கெமிக்கல் ஏஜென்ட் யூஸ் பண்ணி. ஸோ அப்படி டபுள் பண்ணும்போது அது வந்துட்டு ஹெக்ஸாப்ளாய்ட் ட்ரிட்டிகேலே மாறிடுது. இந்த கிராப் ரொட்டேஷன் சைக்கிள் வந்துட்டு எப்போ அது வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எப்போன்னா, நமக்கு தேவையான அந்த பிளான்ட்டில் டிசைடு கேரக்டர்ஸ் வர வரைக்கும் அது வந்துட்டு சைக்கிள் வந்துட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு வெரைட்டி, அதாவது ஒரு புது நியூ வெரைட்டியை டெவலப் பண்ணி கொண்டு வரது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு லாங் டேர்மான ப்ராசஸ். ஸோ இந்த ஹைப்ரிடைசேஷனோட மெயின் 2 ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, ரெண்டு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை கம்பைன் பண்ணி ஒரே பிளான்ட்டில் கொண்டு வரணும். அதே மாதிரி அந்த ஹைப்ரிடை வந்துட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா வந்துட்டு இதோட ரெண்டு ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 5th டைப்பான ஹைப்ரிடேஷன். ஸோ இதோட வந்துட்டு பிளான்ட் ப்ரீடிங் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம அனிமல் ப்ரீடிங், அனிமலில் எப்படி ப்ரீடிங் நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு பிளான்ட் ப்ரீடிங்ஸில் வந்துட்டு 5 மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், செகண்ட் செலெக்ஷன், தேர்ட் ஒன் இஸ் பாலிப்ளாய்டு ப்ரீடிங், ஃபோர்த் ஒன் மியூட்டேஷன் ப்ரீடிங் அண்ட் ஃபிஃப்த் ஃபைனல் ஒன் ஹைப்ரிடேஷன் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.